அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதலில் என் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் ரொம்ப ஆர்வமுள்ளாக இருந்தேன். எனக்கு என்னுடைய நண்பர் ஈகே முருகன், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் என்னை 10 ஆண்டு காலமாக ஒரு என்னை ஃபாலோ பண்ணி, சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், சினிமா பண்ணலான்னு. இல்லைப்பா என்னை விட்டுடு, எனக்கு வேணாம், ஐடியா இல்லைண்ணா. இல்லை சார் நான் கதை சொல்கிறேன், இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. அதனால் அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், வாப்பா கதை சொல்லப்பான்னு. இந்த கதையை கேட்ட உடனே அடுத்த செகண்டு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்பா, அருமையான ஒரு கதை, அதாவது ஒரு காமெடி, ஒரு ஆர்ஆர் சூப்பர் கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அந்த கதை இருக்குன்னு முதல்ல முடிவு பண்ணேன். அதற்கு முதல்ல அவர் நன்றி. இந்த விழாவுக்கு திரை ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆள். நான்லாம் அவங்க முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய மேடையில் இங்கே முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டே ஆகணும். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப 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 அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி, இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், படம் பிரமாதமாக வரணும், நம்ம பிஸ்னஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா கேமராவில் கலக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம், சாங்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பாக சொல்லணும் அமராசிவி சார், சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப பிரமாதம். மற்ற டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஹீரோயின் சுவேதா தாரத்தி இன்னுமே ஒரு ஃபேமிலியாக பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் அவங்களுக்கு. மற்ற எல்லா டெக்னீஷியன், சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் ரொம்ப அருமையாக கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையாக பண்ணாங்க. எல்லாருமே இந்த பார்க் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் வரை கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை பற்றி மேலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகதுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்று உள்ளேன். எனக்கு பள்ளி ஆசிரியராக இருக்கும் பொழுதே பாடல் ஆசிரியராகவும் படத்தில் வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவிற்காக என்னுடைய நண்பர் ஈகே முருகன் அவர்களிடம் என்னுடைய கனவை சொன்னேன். 10 ஆண்டுகளாக ஒரு பழக்கம் எனக்கு. அவரிடம் சொன்னேன், சரி உங்களுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லிட்டு ஒரு 2 படங்களில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த 2 படத்தில் பாடல் எழுதும் பொழுது எனக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி கண்ணதாசன் அவார்டு வழங்கினார்கள். அதன் பிறகு இந்த படத்தில் 3 பாடல்கள் நீங்கள் தான் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த பாட்டால் அந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்து அதை சிறப்பாக நான் எழுதியதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த பாட்டு நல்ல வெற்றி அடையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்ம டைரக்டர் இருக்கார். அவர் ஒரு தேவதை ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னார். ஒரு பாட்டு தேவதை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையில ஹீரோவுடைய கற்பனையில பாடுறதா ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னாரு. அதனால தேவதை தான் அழகு, அதுக்கு மேல ஒரு அழகுன்னா என்ன எழுதுறதுன்னு யோசிச்சேன். சரி அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையே இல்லை அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது சாலையில அவன் நடந்தா பாலையில பூ பூக்கும், சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேத்து, பஞ்சுமாக ஜொலிப்புள்ளதான் மேகத்தோட மறைஞ்சானே என்றெல்லாம் அப்படி எழுதினேன். அது எல்லாத்துக்குமே அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று சொன்னாரு. என்கேஜ்மெண்ட் சாங் அது போல காதலை பொத்தி வச்சேன், கதையத்தான் உருட்டி வச்சேன், கடிகாலம் போடத்தானே கைப்பிடிச்சேனேங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அந்த டிவி சேனல் பாக்ஸு செட்டப் பாக்ஸு இன்ஸ்டாகிராம்ல இன்னும் தரேன் அது அடுத்தது அது போல அதை அந்த பாடலை அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு எழுதினேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னாலும் நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த ஐட்டம் சாங் அங்க இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் தியேட்டருக்கு கொண்டு வரணும், அதை போல எழுதுங்க, அந்த ஒரு இது தியேட்டருக்கு அவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம படம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சேன்,
இளைஞர்களை வந்து கொண்டு வரணும்னா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய எதில் மூழ்கி இருக்காங்க, தன்னுடைய காலத்தை எதில் கழிக்கிறாங்க, வேஸ்ட்டாக கழிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதில் தான் அவங்களுடைய காலத்தை பொழுது போக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் அங்கேருந்து அவங்களை ஈர்த்துட்டு வரணும்னு நினச்சி அங்கேருந்து அவங்க ஃபேஸ்புக்கில் என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு ட்விட்டரில் தூது அனுப்புங்க தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இப்போ எனக்கு இப்போ கணக்கு இல்லை, ரெண்டாவது இன்ஸ்டாகிராமில் வந்தால் இன்பம் தரவன்னு சொல்லிட்டு அது போல் வந்து அதை செஞ்சுக்கிறேன். அதோட இன்னொரு அதில் ஹைலைட் என்னன்னு கேட்டால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பை வந்து கவிஞர்கள் வந்து எல்லாருமே பெண்களுடைய இடுப்பை வந்து வர்ணிப்பாங்க. அந்த வகையில் எப்படிலாம் வர்ணிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொடியிடையால், மெல்லிடையால், நூலிடையால், அப்புறம் அதையும் தாண்டி வார்த்தை என்ன சொல்கிறான், இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது போல இருக்கும்போது நாம வந்து ஒரு இடுப்பை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டு கொஞ்சம் எழுத நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு எக்ஸை வந்து இடுப்பாகவும் ஒய்யை வந்து காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால வந்து ராக்கெட்டு போல வேகம் தான் கூடும், எக்ஸொய் தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பா அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த பாட்டுக்கு நல்ல இசையை கொடுத்த எனது நண்பர் அவர் ஹம்ரா சிவி சரியா இசை கொடுத்தாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்தையும் வந்து அந்த கவர் வகையில் இருக்கு. அதே போல அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டரு அந்த ஹீரோயின் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க, சும்மா பயங்கர எழுத்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதுவரையிலும் அவங்க இது போல நடிச்சு நான் பார்த்ததில்லை. இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு இன்னும் பல படங்கள்ல அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வந்து இசையமைப்பாளர் இசை மேதினை கூட அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை கலக்கியிருப்பாரு. அதனால வந்து அவர் இனியொரு காலம் அல்ல, விரலிட்டு எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்களில் அவர் ஒருவராக திகழ்வார் என்று என்னால் சொல்ல முடியும். அதனால வந்து நண்பர் கு கார்த்திக் சார் வந்திருக்கிறார், அவர் மகிழ்ச்சி. பேரரசு சார், சிங்கமணி சார் அவர்கள், அடுத்தது உதயகுமார் சார் அவர்கள், அன்பு சார் அவர்கள், எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து சொல்ல முடியும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல ஓரிரு வார்த்தைன்னு சொன்னாங்க, அதனால நான் அதிகமாக சொல்றதுக்கு முடியல. இந்த பாட்டு இந்த படத்தை நீங்க அனைவரும் பார்க்க வேண்டும். நாங்கள் வந்து ஒரு பார்க்குங்கிற ஒரு அழகான தேரை உருவாக்கி ஆகஸ்ட்ல அதை ஓட விடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த படத்தையே நீங்க எல்லாரும் வந்து கண்களால் கலந்து இழுத்து அவங்க உள்ளத்தில் நிறுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்க பத்திரிகையாளர் அவர்களும் இதுல ஊடக நண்பர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று சமூக வலைத்தளங்கள் உள்ளவர்களும் இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை எனக்கு தயாரிப்பாக உதவிய லயன் இ நடராஜ் அவர்களை எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை, வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன். இந்நேரத்தில் என் நன்றியை அவர் பொற்பாதங்களை தொட்டு அதேபோல இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நா ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த விதத்துல எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இப்படத்தை ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது கதைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எடிட்டர் குரு சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏன்னா திடீர்னு என்ன கூப்பிட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நன்றி நினைச்சிட்டு தான் என் நன்றி தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது தான் அந்த நன்றியை ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சிருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் நான் வரவேற்புறவுல வந்துட்டேன். என்னன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து கேமராமேனை ஒரு ஐ டாக்டராக பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பொதுநல மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான். எதாக இருந்தாலும் ஒரு பேராசெட்டமால் அப்படி தான் தெரியும். ஐ டாக்டர்ன்றவர் அது ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால டெக்ஸ்ட்டோ எப்படி ஒரு இயக்குனர் பெரியாரோ
அதேமாரி இமேஜில் ஒரு ஒளிப்பதிவார் பெரிய ஆள். அதுபோல் மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவர் தான் வந்து உருவம் கொடுத்தார். இது ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர் தான். அதனால் அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த 3 டாக்டர் ஒத்துழைப்பில் தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முறைப்படன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டரை இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும், நீ எதுவும் கவலைப்படாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தார். இதுதான் உண்மை. இந்த கதைக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கிச்சு. அடுத்ததாக கதாநாயகி சுவேதா பாரதி நல்லா இந்த படத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரியே நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடியுடைய நாயகன் பிளாக் பாண்டி அவர்கள். எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றதை நீங்கள் திரையில பார்த்து சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டா நீ சொல்ற தம்பி, ஏதோ ஒன்று சொல்ற, அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனா நீ இந்த ஆவியை விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்க. இது உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் சொல்லாத ஒரு விளையாட்டுல சொல்லாம ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவி விரட்டுறதா நம்ம இது வரைக்கும் எல்லா படத்தையும் பார்த்துருக்கோம். முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை அப்படின்றத அந்த கதை சொல்லும். அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமா ஒன்று சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களை பாடலை பார்த்த உடனே சார் அப்ப சொன்னார் பாருங்க, நம்ம பிளாக் பாண்டி சார், இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பம் தரேங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, சரியான சாங். ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் வந்து மாஸ்டர் கோவை பண்ணோன்னா அந்த சாங்கை உடனே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷித் மாஸ்டர் 2 பாட்டை அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இதுக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு உதவியாக இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் முத இந்த சினிமாவில் என்ன, நான் வந்து ஊரில் இருந்தேன் கிராமத்தில். ஏன்னா முத இந்த சினிமாவை கொண்டு வந்து நடிகரும் மாஸ்டருமான ஒரு திரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன். அதற்கு உதவியாக இருந்தவர் நான் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி வடிவேல் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தின் 2வது கதாநாயகிய நீமராய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் தோல் மேலே தட்டி கொடுத்து எங்களது சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் எப்போ சென்றாலும் வா முருகா என்று தோல் மீது தட்டி கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய நீ ஆளா வருவா என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எனவே எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்கள் ஐயா அவர்களை வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனரும் பிரபல நடிகருமான சிங்கமொழி ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறு முதலீட்டாளர் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புகை நொய்யாத இடத்துல கூட போலீஸ் நொய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த ஊடகம் பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோடைய கதை வேற யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. மற்றபடி இந்த படத்துல எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன் மற்றபடி காஸ்டிங் ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் ஒரு 2 லைன்ல கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நான் வந்து புடிச்சில திருவண்ணாமலையில் பார்க்க போகும்போது என்னை வந்து கேட்டார்,
நான் சார் அடிக்கடி பார்த்தேன்னா, சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க, போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னவோ சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது நல்லா ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் வந்து குறைஞ்ச டியூரேஷனில் பார்த்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலிமா எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடைச்சிது 60-40 அக்ரிமெண்ட்டில். பார்த்த உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு 25,000-30,000 நமக்கு ஃபஸ்ட் 3 மந்த்துக்கு 1 டைம் வர வைக்கிறாங்க. பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேலே எனக்கு மேலே நம்பிக்கை வந்துச்சு. கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை சார், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்பில் ஹார்ட் வலிக்கும்னு. என்னப்பா சொல்கிறேன்னாரு. ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பயந்து சிரிச்சு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்பில் பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு. உடனே ஓகே அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்ன சார், இந்த பேய் பட வரலாற்றிலே, இந்த ஹாரர் த்ரில்லர் வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏதோ ஒரு சாமியை வச்சு ஒரு சித்ரா பௌர்ணமியோ ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கோ தான் ஓட்டுவாங்க. நம்ம அப்படிலாம் ஓட்டல சார், சாதாரண ரோட்டில் போகிறோம் சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான். இதான் சார் இந்த கதை அப்படின்னு. என்னப்பா இது ஒரு பெரிய லெவலில் சொல்கிறேன் நீ அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில். அது சிறப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பார்க் படத்தில் ஒரு முக்கியமான காப் ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பேயா நடிக்கும்போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜில் பேசி நடித்தா பரவாயில்ல, பேய் வேறு லாங்குவேஜில் பேசும், அவங்க வேறு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி 2 பேரும் ரொம்ப போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. தாங்க என்ன தமிழ் தெலுங்கு எல்லாத்திலும் எனக்கு புரியல, யாரை கூப்பிட்றாங்க ஸ்பெஷலாக நினச்சிட்டேன் நான். எனக்கு என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு இகேஎம்க்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் நம்பி பணத்தை போட்டதுக்கு அக்ஷயா மூவி மேக்கர்ஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்டர்ஸ், சரியாக பேச வராது, இருந்தாலும் கொஞ்சம் பேசுகிறேன், கேளுங்க ப்ளீஸ். ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னோடய குரூப்பும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அவார்டு வாங்கின செகண்ட் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய நீமரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஓகே, மழை வணக்கம். ஹலோ மச்சான்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ நான் தமிழ் கூட கற்றுக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கிடைத்தது எனக்கு. முருகன் சார் கிடைத்தது கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நான் எப்பவுமே நீங்கள் மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர், நீங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவர் கூட படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் பார்த்து எல்லாமே கேட்கிட்டு இல்லை, எல்லாம் நல்லா வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போகும், படம் பார்க்குங்க. நீங்கள் ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் ஏதாவது தப்பா பேசிட்டு எனக்கு மன்னித்து நன்றி. இனியா இரவல்.
அன்பான வார்த்தைக்கு நன்றி. அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், என்டையர் டீம் உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் கெஸ்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி. ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தமன் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுது. மிக நம்மளோட ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால தான் நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து கவிஞரை சொன்னேன்னா எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே எங்கள் தமிழ் ஆசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எங்களுக்கு பாடம் நடக்கிறத தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் எந்த தராது அதை கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனதே நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது பற்றி எப்படி யோசிச்சிங்க அப்படின்னும் போது அதுக்கு பெரிய டெஃபினிஷன் கொடுத்தா அவருக்கு இந்த ஆடி லான்ச்லாம் பத்தாது. அந்தளவுக்கு ஒரு இளமை, அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறார், ஆயிட்டுங்க பாருங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் பல திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமத்தை வேலை எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தலைவாணி செய்யவா வெயில் படா ஊடங்களை விளைவாடி தருவா, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் அது அடுத்தடுத்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டைரக்டர், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வளவார வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர். அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குனருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிடைச்சி ரொம்ப டிரைவராக இருந்து, சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து இப்போ ஒரு அசோசியேட்டராக மாறி அப்புறம் அசோசியேட்டாக மாறி ரொம்ப போராடி இந்த படத்தை வந்து அவர் கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளருக்கு தான் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஊர நண்பர்களே தெரியும், சில பேர் காசு வரும் காசு வராது. ஆனால் இந்த தயாரிப்பாளரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கொடுத்துருக்கல. சாப்பாடு 3 வேளை சிறப்பாக போட்டாரு, தங்குற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு, யாருக்கும் எந்த வந்தனையும் வைக்கல. அப்படி ஒரு ப்ரொடியூசர். அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் எடுக்கணும். நீங்க முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் உதவிக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தாதான், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை. அதனால நீங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. போல் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாந்தருக்கு அப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட்டாக ட்ராவலாக இருக்குன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம். பிடிச்ச தெளிவாக சொன்னார் சார். கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுவீங்க. ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி ஒரு இதாகிடுச்சு. நீ உண்மையிலேயே பார்க்க படத்தை வந்து காரணமே நான் அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். காரணம் என்ன, படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்னார் ஆஃபீஸில், சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. என்னன்னா ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நல்லா இருக்கு சொல்லுவார், பிடிச்சி நல்லா இருக்கும்பாரு, டெக்னிக் எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல, அவரு தான் படத்தை பார்த்து ஒன்று வந்து முடிச்சுட்டு கடைசி கிளீன் செய்யணும் என்கிட்ட வருவார். அப்போ நான் கேட்பேன், யாராலும் கேட்டேன், இந்த எப்போ படம் இருக்குங்க, நல்லா இருக்குண்ணா சரிவாண்ணா, அந்த அளவுக்கு பெருசாக இல்லை இருக்குங்க. நான் அந்த பார்க்க படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல, ஆனால் படம் நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல லாரன்ஸ் இருந்தாங்க.
லாரன்ஸை நான் படம் உட்காந்து பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் படம் இன்னும் லாரன்ஸ் பார்த்து நண்பர்கள் படம் அப்படிங்க அப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணாரா அதுக்கப்புறம் சொன்னா விட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆர் வி குமார் சார், பேரவ சார், சிங்கம்புலி, சரண சுப்புவா இதெல்லாம் எனக்கு வந்து 98லேருந்து தெரியும். இல்லை சிங்கம்புலி வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னன்னா 98ல் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன், சிங்கப்பூரில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, 1 மணி பேசியிருக்காங்க எங்கள் ஹோட்டலில், வீட்டு ஹோட்டலு. அதுக்கு அதே கடை வந்து நடந்து கொட்டு மலையில் போகல, சாங்கு சக்கு சாக்கு சக்கு சாங்கு சக்குன்னு போகல. நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன், காஞ்சிபுரம் சொல்லி போகல. என்ன காரணம், கஷ்டப்படாமல் என்ன வராதுன்னு தான் சொல்ல வரேன். இன்னைக்கு 400 பேர் 300 பேர் 500 பேர் படம் இருக்காங்க. படம் நினைக்கிறேன் ஒரு 10 பேர் ஆர் வி குமார் சார் கொடுத்து பாருங்க, லட்டு முறை படம் இருப்பாரு. மீண்டும் சின்ன கொண்டு மாரி ஒரு 5-6 பசங்க வச்சு சூப்பராக இருப்பாரு. அதே மாதிரி பேரரசர் 10 பேர் இருப்பார். மீண்டும் விஜய் மாதிரி ஒரு திருப்பதி இருப்பாரு. யாருக்கும் பெருமை இல்லை, இந்த சிட்டியில் சராசரி பேருக்கு மாட்டாரா? நம்ம சிங்கத்தில் எல்லா ரெண்டுமே கூட சிங்கலாம் இருக்கும்போது வெட்டு வைப்பாரு, வெட்டு எல்லாரும் படம் இல்லைங்க. அவரோட நீங்க கஷ்டத்துல படக்கார சும்மா போய் வராங்க. சினிமாங்கிறது 400 கோடி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 50 பேருக்கு உருவாக்கலாம், 50 நடிகர் உருவாக்கலாம், 50 புடிசர் மாரி பாருங்க வரலாம். சினிமா காலத்தே அதிகாகும். ஏன் அது மாதிரி பேசுறேன்னா கண்டிப்பா கோவம் வருது. 400 பேரும் படம் எடுத்தா சினிமா எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சுட்டீங்க, மைக்கு வேலை சொல்லியா, நீங்களாம் ஜெயிச்சுட்டீங்க. இல்லை கட் பண்ணி நீங்களாம் 400 பேர் 300 படம் எடுத்து டாட்டா பிள்ளை மாதிரி எழுச்சி போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வர்றது, இந்த ஹீரோ எப்போ வர்றது சொல்லுங்க. நான் ஏன்னா நல்ல சொல்லுவேன்னா பிடிச்ச தங்கமான ஆளு நடராஜ். என்ன வேலை செய்ய இல்லையா? இல்லை நான் பேசின கட் பண்ணி காமிச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பிடிச்சலாம் பெருசாக இருந்தது அடுத்த நாளைக்கு ஒரு 10 ரூபா படம் எடுப்பாரு. நான் என்ன 400 கோடியை 10 ரூபா வச்சுன்னு வச்சுங்க, 40 படம் 50 படம் எடுத்து சினிமாவோட மொத்த பேருமே படமாக வந்துடுவாங்க. சினிமா நல்லா இருக்கும், ஆனால் யாருமே செய்யல. தயவு செய்து இருக்கிற இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் சொல்றாங்க. ஆனால் கார்பரேட் பேசுவாங்க மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, கார்பரேட் உள்ள வரக்கூடாது, உள்ள போகக்கூடாதுமா. ஆனால் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு காட்ட போடுவோம். அதனால அவன் ஒன்று தெளிவா 10 பேர் 5 பேர் படம் எடுத்தீங்கன்னா நம்ம யாரும் சேர்த்து சின்ன கொண்டு மாதிரியும் திருப்பாச்சி மாதிரியும் சிட்டி படம் எடுக்கலாம். நேரம் வீணம் இல்லை. அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யணும். கண்டிப்பான சப்போர்ட் அவருக்கு தெரியும், அவருக்கு எப்படியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒன்னு ப்ரொடியூசர் டைரக்டர் ஆயிடுவாரு, டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு. இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடவே இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே கத்துக்கிட்டாரு. ஏன்னா காலையில 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுறதுல இருந்து நைட்டு 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்னு டெக்னிக்கலா இப்போ வரைக்கும் சென்சார் இருக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு. இன்னொன்னு முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சாருன்னா பெரிய நடிகர் ஆயிடுவாரு. உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அதை குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு. அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவரு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸா ஷூட் பண்ணோம். ஸோ அதனால ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பருதியில மாறன் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னன்னா லைட்டாக அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியா, ஸோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு பேர் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியும்ன்றதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா லெட் பி ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமராசிவியா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனா ஒரு
அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான், இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு. அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நொடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி. மேடைக்கு மேடை என்னை வச்சு செய்யறதுல அவ்வளவு சந்தோஷம் இல்லை. அதான் நல்லாதானே போயிட்டு இருக்கு, ஏன் அரசியல் இருக்கிற நடிகன்னு சொல்லிட்டு போறேன். இப்போதான் ஹீரோ சொன்னார், விட்டா டைரக்டர்கள் எல்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க. அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. அவர் அவ்வளவு மனசுக்குள்ள விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லை, ஒரு பயம் தான் அவனுக்கு. அடுத்த படத்தில் முருகனே நடிச்சுக்குவாரோ, நம்மளை கூட மாட்டார். அந்த கவலைப்படாத, நீ நல்லாதான் நடிச்சிருக்க. உங்க மற்ற படங்கள் பார்க்கல, ஆனா இதுல எப்படி அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க முடியுதுனால இதெல்லாம் விவரமா பண்றீங்கப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்துல, அப்பவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடிங்க நடிங்க. என் கூட இருந்த அசிஸ்டன்ட்டுக்கு மோசமான பயலுக்கு. சார் வேண்டாம் சார், அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டாரு, என் சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துட்டாரு. பாரு, இவனு ஒருத்தர் ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்டானே. அதுல தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ், பாரதி பாண்டியராஜ். அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா. நம்ம கூப்பிட்டா இப்ப அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய், நான் இன்னும் கொஞ்சம் யங்குடா. எம்ஜிஆரே 42 வயசுல தான் ஹீரோ ஆனாரு. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்ன விட வயசானவங்களா இருக்கிறாங்க, என்ன வேண்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தருக்காக சொல்ல வந்தாரு. அவன் டென்ஷன் ஆயிட்டான். சார் நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு இப்போ ஹீரோவா நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். பாரு, ஒரு பண்ணார் அந்த வேலையெல்லாம் எல்லாத்த விட நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓ தயாரிப்பாளரே, நீங்க பார்த்துக்கங்க எங்களெல்லாம். நானும் பேரரசு எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம். நீங்க இருக்கீங்களப்பா, எப்படி புகழ்ந்து எங்க படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா? அவ ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ளசண்டான 2 சாங்கு 3 சாங்கும் பார்த்தேன். அதுக்கு ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு. முதல் சாங்கை வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசினா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. யாரு டைரக்டர் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வளம் வந்த ஆள் இவர் தான். 2 பேரும் சொல்லிட்டாங்க மாத்தி மாத்தி. கிரிவலம்னு டைட்டில் வச்சிருக்கலாம், பார்க்குன்னு டைட்டில் வச்சுக்க. நிச்சயமா இந்த பார்க்கு நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும், நல்ல பூக்கள் மலரும், வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதில் எல்லாருமே சிறப்பாக இருந்தது. ஒரு படத்தில் இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி. எங்க பாப்பா நீ ಹೆಸರೇನು? ನೀಮಾ ರೇ. ಸೂಪರ್. ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ, ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಏನು ಮೀನಿಂಗ್? எவ்வளவு விஷயம் வச்சிருக்கு பாருங்க. சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த பிள்ளை
தனக்கு தெரிந்த தமிழ்ல அழகா பயம் இல்லாம எங்களை தமிழ் பேசி யாராலும் கொள்ள முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது, கொஞ்சம் தமிழாக இருந்தது. அதனால அது வேண்டாம், எங்க அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போகும். நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்துல இங்க அமைச்சரா நடிச்சேன் பாத்தீங்களா, கருடன்ல. தெரியாதனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. இதுதான் சமயம்னு இன்னொரு டைரக்டர், எங்க சங்கத்தோட துணைத் தலைவர், இணை செயலாளர், அவர் கூப்பிட்டு என்ன சிஎம் ஆக்கிட்டாரு. போன படம் தான் மினிஸ்டர், அடுத்த படத்துலயே சிஎம்மா. ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்கு தெரியுமா, ஒருத்தர் மினிஸ்டராவோ இதாவோ நடிச்சா அடுத்தது எம்எல்ஏ, இதே வேலையா போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதை மாத்துங்க. நீங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேற மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள். அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி, ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும், இவருடைய வரிகள், இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதல்ல இருந்து இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் பார்ப்பதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், இல்லைன்னா எழுத முடியாது. இவரு பயங்கரமான ஆளா இருக்காரு, அப்படியும் எழுதியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதுல வந்து நீ நடந்தா இந்த ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபர்ஸ்ட் லைனா நல்லா தான், மண்ணெல்லாம் பொண்ணாகும், நீ நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும். முட்டை இப்பவே எழுதிடும். ஆக மொத்தம் எங்களுக்கு எல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டீங்க. அப்பப்போ ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன வந்து கொஞ்ச நாள்ல நிறைய பேர் எனக்கு பாட்டுகளை கூப்பிடுறாங்க. சுச்சுவேஷன் சொல்லு பண்ண ஐட்டம் சாங் சார், நேற்று தான் அப்பா ஒன்று எழுதுனேன், திருப்பி அதே நேற்று எப்படிதான் எழுதுறது. ஸோ இப்போ அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில்ல, அவங்க கொலை கொள்ளையா வந்திருக்காவா, இதெல்லாம் அந்த கடைசி எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க. நல்ல விஷயம். தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா குதூகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது தேவை இன்னைக்கு. அன்பு செல்வன் வேற சத்தம் போட்டு சொல்லிவிட்டாரு, 400 கோடியில எல்லாம் படம் எடுத்து என்னங்க ஐயா பண்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் 400 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 4 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 40 கோடிக்கும் படம் எடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு அந்த படத்துல என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும். வேற எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும், எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகன் நடிக்கணும். ஒரு திரைக்கதை, கதையை விட இன்னைக்கு திரைக்கதை தான், இன்னைக்கு இல்லை என்னைக்குமே திரைக்கதை தான் முக்கியம். திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குநர்கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையில அவரு வேலை செய்யதான் தெரியும், பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டாரு. கரெக்டா 10 வார்த்தை இப்படி எண்ணி பேசுனியா, விவரமான ஆளியா நீ. அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும். இது சிங்கம்புலி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுலேருந்து மெலியறிய. ஆமா, மகாராஜா பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல உட்கார்த்து வைக்க மாட்டாங்க. எங்கேயும் ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்கார்த்து வச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் போது. ஆக ஹீரோ மிக சிறப்பா பண்ணியிருந்தீங்க தம்பி, அழகா இருந்தீங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. நிச்சயமா ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க. வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினைச்சுக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி, சும்மா சொல்றேன். ஏதாச்சும் மேடையில் இப்படியெல்லாம் பேசினாதானே அப்புறம் அவங்க
என் நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க. இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குதான், என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது என் தம்பி என் பிரதர்ஸ் பண்ணாம வேற பண்ணிட்டு, ஆனா நீங்க கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டா நடிச்சு நல்ல பேரோட வரணும். இது நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. இந்த பார்க்கோட கதையை வந்து அழகா கதையை போட்டு ஓப்பனா சொல்லிட்டாப்ல. ஒரு தைரியம் தான். ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓப்பனா சொல்றானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஒரு அழகான காதல், ஒரு அழகான காதலர்கள், அந்த 2 அழகான காதலர்கள் என்ன கொடுமை நடக்குது தெரியுமா, அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானா கெஸ் பண்ற கதையை, நீ சொல்லது. அந்த பார்க்கில் அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பார்க்கில் யார் யார் கொண்டானுங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அவங்கள இதுக்கு என்னென்ன பண்றாங்க இவங்க போவா வந்து அப்படின்றதுதான் கதையா இருக்கணும். அப்படி இருந்தா ஓகே, அப்படி இல்லாம இருந்தாலும் ஓகே. ஏதோ வித்தியாசமா சொல்லு. அது மிகச்சிறப்பா இருந்தது. எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லர்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமா இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த அழகா எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்றதுக்காக மெனக்கெட்டு இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் தன் நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பொறுமையா. அப்புறம் தான் ஏண்டா பாராட்டினாருன்னா தம்பியை போட்டு அடிச்சிட்டாரு. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடுற வேலையிலிருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமா படம் பண்ணியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர. ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமா நல்ல பாடல்கள், இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சாரு ட்ராக் மியூசிக் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு. ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்றது மூலமா அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும். அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே, பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த 400 கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம அந்த கேட்டகரியிலேயே கிடையாது. நாங்கெல்லாம் இல்லை இல்லை மாற்றுவோம்ன்றது இல்லை சார். மாறுவது வந்து இயற்கை, மாற்றம் என்பது இயற்கை. இப்போ நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம 2 கோடியில் படம் எடுத்தோம், 1.5 கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல், 2.5 கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர், 4 கோடியில் எடுத்தது எஜமான், அவ்வளவுதான். அப்போ இந்த காலகட்டம் அது. அப்போ அது பெரிய பட்ஜெட்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். பட் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் பொதுவாக நாங்கள் என்னன்னா, இந்த மேடையை பொறுத்தவரையிலும், இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ வந்த கடைசியில் சுகமாகும். இந்த பிரசவம் இருக்கு பாருங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது, அது சுகப்பிரசவமாகவும் இருக்கும், சிசேரியனாகவும் இருக்கு, அப்புறம் பேபி சர்வைவ்டு, மதர் டெட்டு அப்படியும் இருக்கும். சிலது மதர் டெட் இல்லை, பேபி சர்வைவ்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்கு. அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்னைக்கு ஈஸி ஆயிடுது, சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் நான் திருப்ப சொல்றேன், எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள், புதிதாக படம் பண்ணும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும் போது ஒரு 3-4 மணி நேரம் 3 மணி நேரமாவது அந்த சேர்ல உட்கார்றது கஷ்டம்தான். ஆனா எங்க பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணா நம்ம பெட்டர். அவங்க காலையில ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்றாங்க பாருங்க. அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? என்ன என் பிரதர்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த 30 நாளோ 40 நாளோ பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையா
சினிமாவை எடுக்க வரும்போதோ சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருக்கு பாருங்க. ஏதோ சொன்னார் அவரு, ஏதோ கடையில் வேலை செஞ்சாரு, ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இயக்குனராக அவர் டிரைவராக இருந்தார், லாரன்ஸு கிட்ட டிரைவர். அவராவது டிரைவராக இருந்தார். நம்ம அதை விட கேவலமாக தங்கிருக்க ரூம் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு கொண்டு ரூமில் போயெல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குனர்கள் தான் நாங்கள்லாம். அதனால் கஷ்டப்படுறதுன்றது இது ஒரு அடித்தளம் மாதிரி நம்ம போடுற ஸ்டெப்பு, அதுதான் ஸ்ட்ரென்த்து. அந்த கஷ்டத்திலிருந்து வந்ததுனால தான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடிந்தது. ஆனால் இந்த கஷ்டத்தை நம்ம ஒரு வெற்றி படிகளாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால முருகனுக்கு நிச்சயமா தோல்வி கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் ஒன்று கிடைச்சதே ஒரு பெரிய பலம். அதை விட பலம் இந்த படத்துல அழகான நடிகர்கள். எனக்கு கேட்ட, நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன். அப்புறம் அவர் கேட்டேன், இவங்க யாரா? ஹீரோவுக்கா? எனக்கு அம்மா தான் நடிக்கிறாங்க, உங்களுக்கா ஹீரோயினுக்கா? இவங்க அம்மா கூட அழகா இருக்காங்க. எங்க அவங்க? ஜெயந்தி மேடம். சூப்பர். நானும் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க ஆமா ரஞ்சனா நாச்சார். ஐயோ, எல்லாம் உங்க பேர் பாப்புலரா இருக்கு. அதான் அவர் சொல்லிட்டாரு, செல்போன் எடுத்து ஓபன் பண்ணா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு, ரொம்ப அழகான ஃபேஸு. இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம். எங்களுடைய இசி மெம்பர்ஸு ஆர்கே கண்ணன் இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நம்பி அவர்கள், பிரபாகர், இவரெல்லாம் இசி மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். அது நம்ம டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள். அவர் ரொம்ப அழகான டைரக்டரு. நிறைய ஹீரோயினுங்க ட்ரை பண்ணாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. ஏதாச்சும் மாற்றி இருந்தேன்னா வேற லெவலில் இருந்திருக்கு. சிட்டிசன், நம்பர் 1 சிட்டிசனாக இருந்தது. என் தம்பி அவ்வளவு அழகு. அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். எல்லாத்தையும் விட இப்போ ரொம்ப தெனாவட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற என் அருமை தம்பி வெற்றி கழிப்பில் இறந்து கொண்டு நம்மளை எல்லாம் பற்றி ஏதோ தப்பா பேச போறான்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. தம்பிக்கான வாழ்த்துக்களை சொல்லி கடைசியா இந்த பார்க்கு படத்தோட இசையமைப்பாளரை பற்றி சொல்லணும்னா அது நல்லா இருக்காது. தம்பி, நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இசையை தரமாக செய்திருக்குது. எல்லா பாடல்களுமே கேட்கும்படியாக அழகாக, பிஜிஎம் ஆகட்டும். ஒரு பாடல் சிறந்த பாடலா இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும். ரெண்டாவது அந்த சிச்சுவேஷனோட இயல்பா மேட்ச் ஆகுது. யதார்த்தமான பாடல்கள். ஒரு காலத்துல இந்த 2 பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வெறும் மெக்கானிக்கல், இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, இந்த உணர்வும் ட்ரம்ஸ் மாதிரி ஆயிடும். இப்போ வர்ற படங்கள்லாம் அப்படித்தான், டம்மால் டும்மில் வர்றான்னு போறான்னு போயிடும். என்ன, அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் திடீர்னு பக்கத்துல ஒரு 4-3 மணி ஆகும், என்னடா நம்ம பாட்டு வருதுன்னு பார்த்தா அவன் போன் செல்போன்ல வந்துட்டு இருக்கு. நம்மளை சுத்தி இந்த தொல்லைகள், நம்ம எழுதின பாட்டை வந்துட்டு இருக்கும் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான். நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா. உணர்வு இல்லாத இசை, செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சிடாதீங்க. ஏஆர் ரகுமான் ஆகட்டும், இளையராஜா அவர்கள் ஆகட்டும், அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், அதே மாதிரி கேவிஎம் அவர்கள் பழைய பாட்டல் எடுத்தீங்க, என்ன ஃபீல் அது? அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதில் உயிர் இல்லாத பாடல்கள் இருக்கு நிறைய. இன்னைக்கு வரதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள். சும்மா போட்ட உடனே நங்கு நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜப்புக்குன்னு இழுப்பானுங்க. அதோட கட்டு திருப்பி வீட்டுக்கு படுத்து தூங்கிடுவாங்க. அதனால ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தாதான் அதுல வரிகள் அழகா விழும். ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும். அதனால தப்பிட்டீங்க கவிஞரை. ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல நீங்க தப்புனீங்க.
ஆனா புகுந்து விளையாடிட்டீங்க. வீட்டுல எல்லாம் கேட்டாங்களா? இல்ல கசகசான்னு கொஞ்சம் எழுதிருந்தீங்களா, அதனால கேட்டேன். எல்லாத்தையும் கலந்தாங்க. முதல்ல அவர் தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா? இவர் பண்ண ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்திருக்காரு பாருங்க. அப்புறம் அந்த ஐட்டத்தை யாரு செலக்ட் பண்ணாங்க? அது டைரக்டரா, ப்ரொடியூசர்? காலம் பார்த்தால் 5 மணிலிருந்து இதுதான் வேலைவாங்க உங்களுக்கு. அவன் மிக சிறப்பா ஒத்துமையா எல்லா விஷயத்திலையும் ஒன்னும் சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும் இயக்குனருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அது நான் பேசும் சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குங்கிறது சொன்னாங்களா? எனக்கு அங்கே காது. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமாம், காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்துருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிடுவோம். இந்த மேடம் வந்து யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர், இப்போ முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அவர் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எலி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது பிஎம் ஆக்கி விடுங்க. வர பழிச்சு தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனராக இருக்கேன் பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சேர்ந்து நடிகர்ன்ட்டார். இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு. திருவள்ளூர்லேயே இன்னைக்கு பஞ்சம் வந்து இயக்குனருக்கு தான். சின்ன சூழ்ச்சி இது நடக்குது. இயக்குனரும் நடிகராக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன். சரணஸ்பே சார் அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார் மகாராஜாக்கு மேலே படம் பண்ணணும். பார்க் ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாங்க. பாடல்கள் முன்னாடி மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமிழ் சார் நிறைய படம் கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலர் தான் கதாநாயகன் சொல்கிறாங்க, கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் அந்த ஒரு கதாநாயகனுக்கு தகுதி, அது அழகு, ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பை பார்த்தேன், நீங்களும் முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்குறோம் அதை பார்த்தேன். அவரோட உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு. அவங்கள வயசுக்காரு அவரு. நான் என்ன சொல்றேன், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு போட முடியாது. கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அழகி இருக்கு, அதெல்லாம் கண்ணில் படல. கதாநாயகி அம்மா சரி ஓகே. வயசு கோளாறு கவிஞட்டு மட்டும் இல்லை, எங்க தலைவட்டும் இருக்கு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா பன்மூர் ராசா பின்னிட்ட ராசா, எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து பாரதாசில வந்து பெண்கள் இடையில செக்ஸா பார்ப்பாங்க. இவரை எக்ஸா பார்த்துருக்காரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸா பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேல போறாரு, அது வழக்கம் வர ஒய் அப்படி மேல போதும். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கிடைக்கலான்ட்டு ஓகே இல்லை, ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் அழகா ஒரு பெண்களை நினைச்சு பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். ஆமாம், எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்காரு, வைரமுத்து சார் இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான்
பாடலாக கொடுத்து அதுக்கு டியூன் வைப்பாங்க எல்லாரும். வீரசாக இருக்கட்டும், ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும். ஏஆர் ரகுமான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மகளுக்கெல்லாம் அவர் சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டியூன் போட்டார். அந்த மாதிரி சாங். கண்ணாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்சியில் கொடுத்து அதுக்கு டியூன் போடுவாங்க. ஐட்டர் சாங் ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு மியூசிக் டியூன் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, அனும ராசா. அப்புறம் இங்கே ஒரு விஷயம் ஒன்று நான் கற்றுக்கிட்டது நம்ம இயக்குனர் முருகன்ட்ட இருந்து. நானும் எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லியிருக்கேன். மூச்சு பிடிக்க நடித்து, வில்லன் மாதிரி நடித்து, ஹீரோ மாதிரி நடித்து, காமெடி மாதிரி நடித்து, எல்லாம் நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும். கதை ஓகே. எப்படியாவது நாங்கள் 2 மணி நேரம் கதை சொல்லி கூட எல்லாம் பயந்துருந்துறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு வரும் நம்மளுக்கு, அதுக்கு சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும் முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சி வந்து ஓகேன்னு கடை வருங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா? நாங்கள் மூச்சு முட்டு காசு வேண்டியிருக்கு. அதனால் இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்லை, இந்த தலைவர் உதயகுமார் சார் நீங்கள் ரசித்து அப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு என்ன பாட்டது, முத்துமணி மாலை ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் இருக்கார். அப்போதான் ரீஎன்ட்ரி கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி ரசித்து கதையெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி. ஆனால் கடினமான உழைப்பாளி தெரிஞ்சிருக்க எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நானும் திருவண்ணாமலையும் படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான். அண்ணாமலை வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும். நானும் அண்ணாமலை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா பாரதிக்கு பிள்ளை இங்கே டாரதி ஸ்வேதா, சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேமில் பார்க்கும்போது நல்லா குழுக்குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் சிம்மா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதிகா குழுக்குழுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுக்குழுன்னு இருப்பாங்க. வந்த புதுசில் நயன்தாராவும் கொஞ்சம் குழுக்குழுன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ பார்ப்பாரு எல்லா ஹீரோமே ரொம்ப சிலிமாக 10 நாள் 10 கடந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோயின் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் குழுன்னு, ஏன்னா முழுன்னு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க. டேரக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளால காஞ்சி போடுறாங்க இங்கே, அங்கே ஹீரோ காஞ்சி வச்சுக்கல என்ன ரசிக்கிறது அது ஆமாம். அது அவரு தான். அதான் சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க. எங்க தலைவர் எல்லாருக்கும் அவர் தான் தலைமை இன்னைக்கு. ஆமா, அது ரொம்ப அழகா இருக்குங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த சதப்பிடிப்பான இதுதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகாக பேசினாங்க. நான் உண்மையிலே மேடையை பேசுனதுலேயே ரொம்ப அழகாக பேசினது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம். நம்மளுக்கு செந்தமிழில் பேசி கற்றுலாம் வாங்கி ரசிக்க மாட்டாங்கலாம். தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழில் வந்து எங்களுக்கு மொழி இதில் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துலேருந்து சரோஜ தேவியை கன்னட பையங்களுக்கு பட்டம் கொடுத்து ரசித்த ஆளுக்கு நாங்கள். வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பையங்களி தமிழ் அழகின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம். நாங்கள் தான் தமிழர்கள் தான். கன்னடத்தில் வந்தாலும் சரி, மலையாளத்தில் வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போகுது. அடுத்த சொல்லியிருந்தோம்.
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு கண்ணன் சார் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக நன்றிகள். சரவணா கொஞ்சம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, எல்லாரையும் கொஞ்சம். சார் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். குட் நைட். பை.